பிரச்சனை யாருக்குன்னா திமுகவுக்கு யாரா இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய், அதிமுக இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் விஜயை மட்டும் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய்க்காக தான் கமலுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்துச்சு இல்லையா. இதில் அடுத்த கட்டமாக விஜயை எதிர்கொள்ளும் விதமாக கமல பிரச்சாரத்தில் களமிறக்க போகிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இப்போ ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரி விஜய் எங்கெல்லாம் போய் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி பேசுகிறாரோ அங்கெல்லாம் அடுத்த சில நாட்களில் கமல் களமிறக்கப்படுவார், அங்கே திமுகவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை இவர் முன்வைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வருது. சமீபத்தில் கமல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அதற்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்கும். எம்பி சீட்டு கமலுக்கு தராங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டக்கூடிய அந்த நேரத்தில் கமல் சொன்னார், நான் ஒரு தோற்றுப்போன அரசியல்வாதி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், அதாவது ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னது விஜயை குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாருன்னு அப்போவே கடுமையாக விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கமலை விமர்சித்ததை பார்க்க முடியும்.